இப்போ நம்ம சப்பாத்தி போட போகிறோம். சப்பாத்தி வந்து வெரைட்டியாக நம்ம சப்பாத்தி போடலாம். அதில் வந்து இப்போ எத்தனை வெரைட்டி போடலான்னு பார்க்க போகிறோம். அதாவது நார்மலாக நம்ம வீட்டில் டக்குன்னு போடுறதுக்கு ஒரு சப்பாத்தி, ஆயில் போட்டு போடுறதுக்கு ஒரு சப்பாத்தி, கெஸ்ட்டு வந்தால் போடுறதுக்கு ஒரு சப்பாத்தி, டயட்டில் இருக்கிறவங்களுக்கு சப்பாத்தி எப்படி போடுறது, புல்கா எப்படி போடுறது, எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மாவு பிணைய போகிறோம். நம்மளுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து ஒரு 2 கரண்டி நாங்கள் எடுத்துக்கிறோம். அதில் உங்களுக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு எடுத்துட்டு உப்பும் தண்ணியும் வந்து நம்ம கலந்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உப்பை கையில் எடுத்துக்கிறோம். அப்படி இந்த மாதிரி எடுத்துட்டு தண்ணியில் வந்து அதுலேயே இப்படி உப்பை கழுவிக்கிட்டிங்கன்னா அந்த உப்பும் கரைஞ்சது மாதிரி இருக்கும். கையில் வந்து மாவு அவ்வளோவா ஒட்டாமல் பிசு பிசுன்னு இல்லாமல் இதாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைகிறோம். நார்மல் மினரல் வாட்டர்லையோ இல்லை நல்ல தண்ணியிலையோ பிணையலாம். கையை வச்சு இப்படி அமுக்கி நம்ம பிணைகிறோம். இப்போ இந்த மாதிரி எல்லா மாவும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுறோம். நம்ம அந்த மேல் மாவில் படுற மாதிரி ஊற்றினா போதும். நல்லெண்ணெய் ஊற்றலாம், தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் ஊற்றினா நல்லா இருக்காது. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் ரெண்டில் ஏதாவது ஒன்று ஊற்றிக்கலாம். ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு, நல்லா எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கையை இப்படி மடக்கி வச்சு இந்த மாதிரி பிணையணும். இந்த மாதிரி பிணைஞ்சு நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி நம்ம மூடி வைக்க போகிறோம். ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும். 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஊறினா தான் எவ்வளோ நேரம் அது இதாக இருக்குதோ அப்போ தான் வந்து சாஃப்டாக போடும் சப்பாத்தி. பேசனை எடுத்துட்டு நம்ம அப்படியே ஒரு சுற்றினோம்னா அது பால் மாதிரி வரும். இது மாதிரி பெரிய பால் மாதிரி வரும். இதை வந்து நம்ம இப்போ வந்து இப்படி மூடி வைக்க போகிறோம். இப்போ வந்து மாவு வந்து இந்த மாதிரி கோதுமை மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வர மாவில் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ தேய்க்க போகிறோம். இப்போ நம்ம தேய்ச்சிக்கிட்டோம். ஃபுல்லாத்தையும் இந்த மாதிரி நல்ல ரவுண்டாக எவ்வளோ தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கிட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பில் அந்த மாவை போட போகிறோம். இது வந்து லான சப்பாத்தி. இது வந்து எண்ணெய் ஊற்றி சுடுற சப்பாத்தி தான். சாதாரண சப்பாத்தி எப்போயுமே வீட்டில் வந்து டெய்லி போடுறதுக்குரிய சப்பாத்தி. அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுக்கிறோம். அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எடுத்தோடனே ஆயில் ஊற்றாமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து 2 பக்கமும் நல்லா சுட்டதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து தான் ஆயிலை வந்து நம்ம மேலே வந்து அப்படியே அப்ளை பண்ணணும். இப்போ பார்த்தா தெரியும் பபிள்ஸாக வருது. இந்த டயத்தில் நம்ம திருப்பிக்கிறோம். இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கணும். ரொம்ப கருகெலாம் விட்டுறக்கூடாது. லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக வெந்தோடனே இப்படி திருப்பிடுறோம். அதே மாதிரி இந்த பக்கமும் வரணும். இது தெரியும் உங்களுக்கு போடும்போதே பபிள்ஸ் வரும். இப்போ இந்த டயத்தில் வந்து நம்ம எண்ணெய் தடவ போகிறோம். எண்ணெயை வந்து நம்ம ஊற்றலை. நம்ம வந்து அப்படியே வந்து அந்த ஸ்பூனால் வந்து எண்ணெயை வந்து முக்கி அப்படியே வந்து நம்ம தடவிருக்கோம். இதை வந்து ஊற்றி தோசைக்கு ஊற்றுற மாதிரிலாம் ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி அப்ளை பண்ணால் போதும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம சப்பாத்தி ரெடி. இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் இல்லாமல் சப்பாத்தி சுட போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 2 பக்கமும் நார்மல் சப்பாத்தி நம்ம செஞ்சது மாதிரியே 2 பக்கமும் வெந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு கண்ணு கரண்டியோ குழியாக இருக்கும்ல சப்பட்டையாக, அது கண்ணு கரண்டி கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி கரண்டியை எடுத்து இந்த மாதிரி அமுக்கி செய்யணும். இப்படி செஞ்சிங்கன்னா புஷ்ஷுன்னு வரும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் அமுக்குனிங்கன்னா இதாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்போ இது வந்து அந்த எண்ணெய் சப்பாத்தியை விட நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நார்மலாக நம்ம பண்ணுறது நார்மலாக வந்து வரட்டு சப்பாத்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து டயட்டில் இருக்கிறவங்களுக்கு, வயசானவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி செய்யலாம்.
அடுத்து வந்து நம்ம புல்கா போட போகிறோம். புல்கா ஜெல் இதில் தான் நம்ம வந்து புல்கா போட போகிறோம். இது வந்து இப்போ வந்து 2 அடுப்பில் நம்ம வச்சு செய்ய போகிறோம். ஏன்னா வந்து போட்டு டக்கு டக்குன்னு எடுக்கலாம். புல்கா ஜெல் எப்பயுமே வந்து கொஞ்சம் பெரிய அடுப்பில் வச்சுக்கணும். இது வந்து பெரிய சைஸ் அடுப்பு. இது வந்து சின்ன சப்பாத்தி போடுறது வந்து சின்னதில் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து இது புஷ்ஷுன்னு வரும். புல்கா போடுறதுக்கு வந்து மாவு வந்து கொஞ்சமாக எடுத்தால் போதும். ரொம்ப எப்பயும் நார்மலாக போடுற மாதிரி போடாமல் சின்ன சைஸாக மாவு எடுத்துக்கிட்டால் போதும். அப்போ தான் வந்து நல்லா புஷ்ஷுன்னு வரும். இந்த மாதிரி நார்மலாக தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கிறோம். புல்காவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சின்னதாக தான் நம்ம தேய்க்க போகிறோம். ரொம்ப கெட்டியாக தான் தேய்க்கணும். லேசாக தேய்க்கக்கூடாது ரொம்ப. அப்போ வந்து புஷ்ஷுன்னு வராது. இந்த மாதிரி போட்டுட்டு ஃபஸ்ட்டு அடுப்பு அப்படி ஃபுல்லாக வச்சுட்டு அதே மாதிரி ரவுண்டு பண்ணிக்கிறணும். இது வந்து சீக்கிரம் வந்துடும். அதனால் பக்கத்திலே தான் இருக்கணும். சப்பாத்தியை போட்டுட்டு நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் போயிடக்கூடாது. இந்த மாதிரி கையை வச்சு இப்படி சுற்றிக்கிறோம். இப்போ லைட்டாக அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பிக்கிறோம். இப்போ பார்த்தா தெரியும் லைட்டாக அந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக வந்திருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம செஞ்சுக்கிறோம். இது வந்து கையில் வராதவங்க வந்து ஏதாவது கரண்டி வச்சு கூட பண்ணிக்கலாம். தோசை கரண்டி வச்சு கூட. அப்புறம் வந்து புல்கா அப்படி எடுக்கிறதுக்கு அடுப்பில் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இடுக்கி விற்கிது. இந்த மாதிரி வாங்கி எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் லைட்டாக வெந்துருச்சு. இந்த அடுப்புக்கு வந்து அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கிறோம். வச்சு இப்படி போடுறோம். ரொம்ப நேரம் எங்கே வேணுமோ அந்த மாதிரி திருப்பிக்கிறோம். இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரும். இந்த மாதிரி பூரி மாதிரி நல்லா வரும். இது பேர் தான் புல்கான்னு சொல்லுவாங்க. நம்ம எடுத்து உடனே இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டுக்கிறோம். இப்போ போட்டது வந்து நம்ம நார்மல் சப்பாத்தி போட்டோம். இப்போ வந்து நம்ம பரோட்டா சப்பாத்தி மாதிரி போட போகிறோம். இது வந்து கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா போட்டு சாப்பிட்டா சப்பாத்தி கோதுமை மாவுலே பரோட்டா மாதிரி வரும். இது எப்படி போகிறோம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நார்மலாக தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்ச்சிக்கிறோம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மடிச்சுக்கிட்டு இப்படி மடிச்சுட்டு இதையும் மாவில் நல்லா முக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த பக்கம் லைட்டாக ஒயிட்டாக வந்திருக்குது. பபிள்ஸ் மாதிரி லைட்டாக வந்துருக்குது. அந்த இதில் திருப்பிக்கிறோம். அதே மாதிரி பின்னாடியும் வரும். இப்போ திருப்பிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ பாருங்கள் நல்லா புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். நம்ம எண்ணெயை வந்து நம்ம ஊற்றலை. இந்த மாதிரி ஸ்பூனை வந்து எண்ணெயில் இப்படி முக்கிக்கிட்டு அப்படியே நம்ம எடுத்து பண்ணுறோம். இப்போ பார்த்தா அது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த மாதிரி புஷ்ஷுன்னு வரும். அப்படியே வந்து பூரி மாதிரி புஷ்ஷுன்னு வரும் பரோட்டா சப்பாத்தி. இப்போ வந்து இந்த மாதிரி 4 பக்கமும் 3 பக்கமும் நல்லா அமுக்கிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். சைடில் வந்து சரியாக வந்து வெந்திருக்காது. அப்போ இந்த பக்கம் மாவு இருக்கிறனால அப்படி லைட்டாக அப்படி அமுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது ரெடி ஆகிடுச்சு பரோட்டா சப்பாத்தி. வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து டைம் நிறையா இருந்து இல்லை கெஸ்ட் வர்றாங்க அந்த மாதிரினா இந்த மாதிரி சப்பாத்தி போட்டுக்கலாம். போட்டு எதாக இருந்தாலும் இப்படி ஹாட் பாக்ஸில் போட்டு மூடிடுங்க.